ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாட்சரனே என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாகா. ஓம் சரவணபவ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இந்த பதிவானது பார்த்திங்கன்னா என்னுடைய செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் வருகிறது. அதையொட்டி பார்த்திங்கன்னா ஷஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் ஒருங்கிணைந்து வரக்கூடிய புதன்கிழமை அன்று எப்படி நாம் ஐயனை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத பற்றியும் அன்றைய தினத்தில் நாம் சொல்ல வேண்டிய மந்திரங்களையும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த மந்திரங்களை உச்சாரணம் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் முருகப்பெருமான் செவி சாய்த்து நம்ம பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் இந்த மந்திரங்களை நம்ம பாராயணம் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்குண்டான பலனை நமக்கு தருவார். அந்த மாதிரியான மந்திரங்களை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள். ஏன்னா முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு நாள் அப்படின்னாலே நமக்கு சஷ்டி திதி தான் தெரியும். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். இது இரண்டுமே ஒருங்கிணைந்து வரக்கூடிய அந்த நேரமானது விசேஷத்திற்குரியது. அந்த நாளில் அவரை நாம் மனம் குளிரும்படி எப்படி அவருடைய மந்திரங்களை உச்சாரணம் பண்ணுறது, அன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவது இந்த சஷ்டி திதி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மாலை 8:47 மணிக்கு மேலே இந்த சஷ்டி திதியானது ஆரம்பித்து புதன்கிழமை மாலை 5:47 இந்த நேரத்தில் நிறைவடைகிறது. ஆக நாம் நாளைய தினம் பஞ்சமி திதியோடு நம்ம முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா நம்ம புதன்கிழமை 6 மணிக்குள்ளே இந்த பூஜையை நம்ம செய்கிறது நல்லது. குறிப்பாக 5:47க்கெல்லாம் இந்த திதி முடிஞ்சிருது. அப்படிங்கிறதுனால 5:30 மணிக்கே நீங்கள் விளக்கேற்றி நீங்கள் பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் இந்த 2 நாட்களும் பார்த்திங்கன்னா திதியும் நட்சத்திரமும் ஒருங்கிணைந்து வரக்கூடிய அந்த நாளில் நாம் நிச்சயமாக அசைவ உணவுகளை தவிர்த்து முருகப்பெருமானுக்கு வேல் கொண்டோ இல்லை சிலை கொண்டோ வச்சுருக்கிறோம் அப்படின்னா அதற்கு அபிஷேகங்களை செய்யலாம். அபிஷேகங்கள் கிருத்திகை நட்சத்திரம் வந்திருக்கு அப்படின்னா நம்ம 6 பொருள் கொண்ட அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்னைக்கு நீங்கள் முருகப்பெருமானை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நாம் சொல்லியிருக்கிற மாதிரி அந்த சரண கமலாலயம் திருப்புகள் பாராயணம் பண்ணுங்க. அப்படி ஒரு அரை நிமிஷம் அவரை மனமுருகி நீங்கள் வேண்டி அந்த திருப்புகள் பாராயணம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முருகப்பெருமான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உணர்த்துவார். நீங்கள் 6 பொருள் கொண்டு அபிஷேகம் பண்ண முடியலையா, ஒரு பொருள் வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்க. பால் மட்டுமாவது வச்சு அபிஷேகம் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு பிடிச்சமான மலர்களை கொண்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க. அவருடைய சண்முக கவசம் இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவம் இருக்கு இல்லையா, இதை பாராயணம் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு, இல்லை தொழில் மேம்படணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் சஸ்திர பந்தத்தை பாராயணம் பண்ணுங்க. அந்த மந்திரம் எங்கேயுமே இல்லை, நம்ம சேனல்லே நான் கொடுத்துருக்கேன். அதுக்குண்டான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் புதன்கிழமை அன்னைக்கு பாராயணம் பண்ண வேண்டிய மந்திரங்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு மந்திரத்தை பிடிச்சிக்கோங்க. அந்த மந்திரத்தை தொடர்ந்து அன்னைக்கு நாள் முழுவதும் உங்களால் எவ்வளோ தூரம் உச்சரிக்க முடியுமோ உச்சரிக்கலாம். ஓம் சரவண பவ எழுதணும்னு நினைக்கிறீங்களா, எழுதுங்க. அதே மாதிரி நமக்கு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்றதுக்காகவும் இல்லை நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும்னு நினச்சிங்கன்னா திருப்புகழ் பாடல் நம்ம கொடுத்துருக்கோம். அண்டற்பதி குடியேற இந்த பாடல் நீங்கள் நாளைக்கு செவ்வாய்க்கிழமையில் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் செவ்வாய்க்கிழமையிலையும் பண்ணலாம், புதன்கிழமையிலையும் இந்த பாடல் பாடிட்டு நீங்கள் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணலாம். குழந்தை பாக்கியம் வேணும்னு நினச்சிங்கன்னா செகமாயை உற்று இந்த திருப்புகழ் பாடலும் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். அதையும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாருங்கள். அந்த பாடல் பாராயணம் பண்ணுங்கள். குறைந்தபட்சம் 6 முறை, அதிகபட்சம் உங்களால் முடிந்தவரை நீங்கள் உச்சரித்தாலே போதும். இந்த சஷ்டியும் கிருத்திகையும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் முருகருக்கு நாம் வைக்கக்கூடிய நெய்வேத்தியம் என்ன ஒரு விசேஷமான நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்னைக்கு பஞ்சாமிரதம் அபிஷேகம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அந்த பஞ்சாமிரதத்தை நீங்கள் நெய்வேத்தியமாக வீட்டில் வைங்க. வாழைப்பழம் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சமாக கற்கண்டு போட்டு தேன் ஊற்றி நீங்கள் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே அதில் சேர்த்து நீங்கள் பஞ்சாமிரதம் வச்சு நீங்கள் நெய்வேத்தியமாக வைத்து முருகப்பெருமான முருகி வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் அன்னைக்கு வைக்கிற கோரிக்கை
நம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, ஐயனை நம்பி நான் பூஜை பண்ணுறேன், விளக்கேற்றுறேன், எவ்வளோ செய்கிறேன், ஆனால் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி நிறைய பேர் வந்து இன்னுமே எனக்கு கமெண்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. உண்மையை சொல்லணும்னா நம்மளுடைய கர்மா வந்து குறையணும்ல. கர்மா குறையணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? வேல்மாறல் பாராயணம் பண்ணுறதை நிறுத்தக்கூடாது. நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து 48 நாள் உங்களால் பாராயணம் பண்ண முடியாட்டியும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் அல்லது முருகருக்கு உரிய நாட்களில் பாராயணம் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வேல்மாறல் பாராயணம் பண்ணுங்கள். அதை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பக்கம் நம்மளுடைய கர்மாக்கள் குறைய ஆரம்பிக்கும். அதன் மூலமாக புண்ணிய பலன்களும் நமக்கு கிடைக்கும். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அதுக்கேற்ற மாதிரி பலன்களை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. எல்லாமே செஞ்சேன் ஒன்றுமே கிடைக்கலன்றது காட்டிலும் முடிஞ்ச வரைக்கும் நாம் எந்த அளவுக்கு பக்தி செலுத்த முடியுமோ அந்த பக்தியை செலுத்துவோம். அதற்குண்டான பலனை முருகர் நிச்சயமாக நமக்கு கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேல்மாறலில் ஒரு பாடல் வரிகள் இருக்குங்க. அந்த பாடல் வரிகளையும் நான் வந்து ஸ்லைட்லேயோ அல்லது டிஸ்கிரிப்ஷன்லேயோ கொடுக்குறேன். அதையுமே நீங்கள் வந்து பாராயணம் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து திதி வந்து சாயந்தரத்துலேயே முடிஞ்சிருது, 6 மணிக்குள்ளேயே முடிஞ்சிருது. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு டைம் இருக்க வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். முடிஞ்சவங்க காலையிலேயே நீங்கள் வந்து சட்கோணம் கோலம் போட்டு 6 தீபம் போடுங்க. வெற்றிலை தீபம் ஏற்ற போகிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக ஏற்றுங்க. இல்லை நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஏற்றிக்கிறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல. புதன்கிழமை வந்து நீங்கள் தாராளமாக சட்கோணம் போட்டு 6 தீபம் போட்டு நீங்கள் வந்து முருகருடைய இந்த மந்திரங்களில் ஏதாவது ஒரு மந்திரத்தை படிக்கலாம். இல்லை எல்லாமே நீங்கள் படிக்கிறேன்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக இந்த மந்திரங்கள் எல்லாத்தையுமே படிக்கலாம். திருப்புகழ் பாடல் வந்து திருமணம் கைகூடுவதற்காகவும், குழந்தை பாக்கியம் பெறுவதற்காகவும், சொந்த வீட்டில் குடியேறுவதற்காகவும், பிணிகள் தீருவதற்காகவும், நற்கதி பெறுவதற்காகவும், முருகப்பெருமானை சரணடைவதற்காகவும் நிறைய திருப்புகழ் நம்ம சேனலில் நான் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா, அந்த பாடல் பாராயணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பாடல்களை எடுத்து நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். உங்களுக்கு அதனுடைய விளக்கத்தையும் சேர்த்தே நான் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பாராயணம் பண்ணுங்கள். நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய பலன் நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக முருகர் உங்களோட துணையாக இருப்பார். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். புதுசாக இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.